நேரத்துக்கு. சரி, ரவியோட பார்வை கேட்டுருவோம். யாருக்கான அழைப்பு இது? ஏன்னா எல்லாருமே வேற வேற கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எடப்பாடியோட அழைப்பு அப்படிங்கிறது யாருக்கு? அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒத்த கருத்து உடையவர்கள் அப்படின்னா அதிமுகவை தலைமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அப்படிங்கிறது தான் தெளிவான பதில். அதில் யார் யார் உடன்பட்டு வருகிறார்களோ. கருத்து வேற கொள்கை வேறையா? அப்படி சொல்லலை அவர். அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று நேற்று தோன்றியதில்லை. இப்போ தாவேக்கா அந்த விஜயோட கட்சி புதுசாக இது இருக்குது. இப்போ தேவேந்திர சார் சொல்லும்போது அவர்களுக்கு ஓட்டு வங்கி எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சால் தானே அதுக்கப்புறம் டிசைட் பண்ண முடியும். அதுக்கு முன்னால் எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆங்கிள் அவர் சொல்கிறது கரெக்டு தான். ஒரு கட்சி தன்னுடைய பலத்தை தேர்தலில் நிரூபித்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன மாதிரி ரோல் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவே வரும். இன்னும் அவங்க இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க. மாநாடை வச்ச மட்டும் வி கேன் நாட் டிசைட் எனிதிங் அப்படிங்கிறது ஆங்கிள் அவர் சொல்கிற ஆங்கிள் கரெக்டு. அது வாக்கு வங்கி சதவீதம் எவ்வளோ வருது அப்படிங்கும்போது தான் இவருக்கு என்ன விதமான மக்கள் ஆதரவு கொடுக்க போகிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அதன் அடிப்படையில் தான் அவங்க முடிவு எடுக்கும்போது அதை நம்ம ஒரு கருத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஆங்கிளில் சொல்கிறாரு. ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. 50 வருடங்களை கடந்த கட்சி, அதற்கு மேலே 30 வருடத்திற்கு மேலே ஆட்சியில் இருந்த கட்சி, மிகப்பெரிய ஆளுமைகள், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அதற்கு அடுத்தபடி இபிஎஸ் அவர்கள் 4.5 வருடம் ஆட்சி பண்ணியிருக்காரு. அதனால் அதை அதோட ஒப்பிட முடியாது. அப்படி பார்க்கும்பொழுது வரக்கூடிய தேர்தலில் தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, பாஜக அல்லாத கட்சிகள் யாரை வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒத்த கருத்துடைய கட்சிகள் இதற்கு முன்னால் கூட்டணியில் யார் யார் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் வரிசைப்படுத்தி வரலாம். புதிதாக தொடங்கப்பட்ட கட்சிகள் வரிசைப்படுத்தி வரலாம். அப்படிதான் கணக்கில் எடுத்துக்கணும். இதற்கு நடுவில் அவங்க விஜய் அவர்கள் கட்சியில் பார்த்தீங்கன்னா இருந்தாங்கன்னா வேற யாரு யாரு இல்ல இருந்த ஏற்கனவே இருந்த கட்சிகள் யாருக்கெல்லாம்? அதாவது நான் என்ன சொல்றேன், இதற்கு முன்னால கூட்டணி இருந்த சரித்திரம் இருக்கிறது, எல்லாமே இருக்கு. பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து, கம்யூனிஸ்டுகள்ல இருந்து, நீங்க திருமாவளவன்ல இருந்து எல்லாருமே கூட்டணியில் வந்திருக்காங்க, போயிருக்காங்க. யாரும் வராம இல்ல. அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு தெளிவா சொல்லிட்டாரு சார். நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு பேசுற பேச்சு நாளைக்கு பேசுவாரா, நாளான்னைக்கு பேசுவாரா, இல்ல ஒரு வாரம் கழிச்சு பேசுவாரா, இல்ல ஒரு வருஷம் கழிச்சு பேசுவாரான்னு யாரும் உறுதி சொல்ல முடியாது. என்ன வேணாலும் நடக்கும், எப்படி வேணாலும் நடக்கும். அது மாற்றங்கள் கண்டிப்பா வரத்தான் செய்யும். அந்த அரசியல் மாற்றங்களை நம்ம முன்கூட்டியே சொல்லுவதற்கு உரிய தருணம் இல்லை அப்படிங்கறத அவர் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாரு. ஒரு வருட காலம் இருக்கும் பொழுது ஒரு வருட காலத்திற்குள்ள ஏற்படக்கூடிய அரசியல் மாற்றங்கள் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு உண்டான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அரசியல் மாற்றம் அப்ப நீங்க சொல்றதுபடி இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்குது, ஒரு வருஷத்துக்கு மேல இருக்குது. பாஜக கூட இருக்குது இல்ல, அது கூட சேர்த்துக்கலாம்ல. அது இல்ல அது நாங்க வேணாம் அப்படின்னு தானே சொல்றோம். டைரக்டாவே வேணும் வேண்டாங்கிறதுக்கு பதில் பாஜகவுடன் கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அது இல்லைங்கிறது முன்னாலே நம்ம டிக்ளேர் பண்ணிடுறோம். இப்போ அது இருக்குங்கிற கூட்டணியில் யாரெல்லாம் சேருவாங்கன்னா அது அந்த பேர் இல்லாத மீதி இருக்கவங்க எல்லாம் சேருவாங்க. எக்ஸப்ட் டிஎம்கே தவிர மீதி இருக்கவங்க எல்லாம் சேருவாங்கன்னு தான் கணக்கில் வர முடியும். அதிமுக திமுக கூட்டணி சேர முடியாது, அதே மாதிரி காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி சேர முடியாது. இதை தவிர மீதி எந்த கட்சி வேணாலும் எப்படி வேணாலும் மாறி மாறி ஷஃபிள் ஆகிட்டு தான் இருக்காங்க. அப்படிதான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதனால மாற்றங்கள் ஒரு வருட காலம் இருக்கிறதுனால மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக வருவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி இப்போ புதுசாக வரக்கூடிய கட்சிகள் அவங்களுக்கும் ஒரு தெளிவு ஏற்படும். அதிமுகவோட வரலாறு அவங்க புரட்டி பார்க்கணும். எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஒப்பீனியன் அவங்க என்ன பர்சன்டேஜாக போட்டு வின்னிங் சான்ஸ் என்ன எல்லாத்தையும் அவங்க பார்க்கணும். பார்த்துட்டு நமக்கு என்ன பர்சன்டேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு கணிப்பு. அது ரவீந்திரன் சார் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு தேர்தலில் முன்னால் நின்று இருந்தோம்னா எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அது இல்லைன்னா கூட்டு சொல்ல முடியாது, இவ்வளோதான் வரும் இவ்வளோ வராது, இல்லை நாங்கள் எங்கள் தலைமையில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னாலாம் எந்த கட்சியும் பேசுறதுக்கு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் பேசலாம். மற்றபடி அதுவே மெட்டீரியலைஸ் ஆகி நாளைக்கு நடக்குமா அப்படிங்கிறது இஸ் வெரி பிக் கொஸ்டின் மார்க். ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே கூட அப்படியெல்லாம் சொல்லுவாரான்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. எதனா நம்பிக்கை அடிப்படையில் தான் சொல்றாங்க. அடிக்கடி சொல்லிட்டு அவர் மிகப்பெரிய வேற எடப்பாடி காலம் வேற இல்லை சார், மாறுபடுதுன்னு சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் புரட்சி தலைவர் அம்மா இருக்கட்டும், புரட்சி தலைவராக இருக்கட்டும், ஒவ்வொரு தேர்தலையும் தேர்தல்ங்கிற ஒரு ஜுரம் வர்ற மாதிரி ஒரு டென்ஷனோட தான் பண்ணியிருக்காங்களே தவிர ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லி கருணாநிதி அவர்களோ இல்லை ஸ்டாலினோ இல்லை எடப்பாடி அவர்களோ இல்லை அம்மா அவர்களோ புரட்சி தலைவர் அவர்களோ யாரும் அந்த மாதிரி நினைச்சதே கிடையாது. அந்த எக்ஸாம் ஃபீவர்ங்கிறது கண்டிப்பாக 101% அவங்களுக்கு இருந்திருக்கு. அந்த சீரியஸ்னஸ் இருந்திருக்கு. கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டோட ஜெயிப்போம் ஆட்சி அமைப்போம்னு சொல்றது தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் இல்லை நல்ல ஒரு வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் சொல்றோம். அதனுடைய ரிசல்ட் என்னங்கிறது இப்போ கூட்டணிக்கான அழைப்பு கூட தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அப்படின்னு இந்த கூட்டணிக்கான அழைப்பு கூட தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக. கூட்டணி இருந்தாலும் இல்லை என்றாலும் அதிமுக அதை சந்திக்க தயாராக இருக்கிறது என்பது ப்ரூவன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதனால வந்தா ஓகே, வரலனாலும் மீட் அவுட் பண்றதுக்கு we are ready to face அப்படிங்கிறது தான்.
அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இதற்கு முன்னால கூட்டணி இல்லாம நின்ன கட்சி அப்படின்னு பார்த்தா திமுக மட்டும் தான் சொல்ல முடியும். அதிமுகவுக்கு வந்து கூட்டணி இல்லாம நின்ன சரித்திரம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிற ரெக்கார்டு இருக்கிறனால அதை பத்தி நம்ம பெருசா பாதர் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதற்கு முன்னால எத்தனை கட்சிகள் கூட்டணியில வந்திருக்காங்கிற ரெக்கார்டு இருக்கு நம்மகிட்ட. அதன் அடிப்படையில் அவர்களுமே கண்டிப்பா பார்ப்பாங்க இப்ப இருக்கக்கூடிய ஆட்சிக்கு வந்து எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது, அவர்கள் வெல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்கிற ஊடகங்கள் எல்லாமே வந்து கருத்து சொல்லிட்டே தான் இருக்காங்க. அதே மாதிரி க்ளோஸ் வாட்ச் எல்லாரும் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து தான் இப்போ புதுசாக வர கட்சிகளா இருக்கட்டும் இல்ல கூட்டணிக்கு வர கட்சிகளா இருக்கும் முடிவெடுப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் முடிவெடுப்பாங்க. சரி, ஓகே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.